ஜனநாயகன் ரிலீஸ் டைம்னு நினைக்கிறேன். 20 அதான் பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹெச் வினோத் சார் அவர் ஊர் தான் நான். ஓகே, சூப்பர். பக்கத்து இப்போ இங்கேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுங்களேன். நிறைய படம் பண்ணுறேன்ற ஒரு பேரில் நிறைய உப்புமா படம் பார்த்துருப்போம் நம்ம, கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறீங்கன்னா நான் நல்லா பண்ணிடுவேன். அப்போ தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் தகுதியான ஆள். ட்ரைலர் பார்த்தேன், ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு உண்மையாலே போட தெரியுமா ப்ரோ? ஏங்க நம்ம 90s கிட்ஸுங்க. ஏங்க உண்மை, அதாவது ஒரே லைன் தெரியுமா தெரியும். இப்போ கடைசி விவசாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வேலூர் லொக்கேஷனில் ஒரு ஒரிஜினாலிட்டி என் பார்வையில் நான் பார்க்குற ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரிஜினாலிட்டி. அதை டிஏயில் கலரிங்ன்ற பேரில் மாற்ற வேணாம். பட் ஒரிஜினாலிட்டியே ஸ்வீட்டி என்ன ஸ்வீட்டா சார் பாருங்க, எனக்கே வரல. படிச்சு போட்டேன், என்னங்க ஸ்வீட் ஆட்டி சாக்லேட்டி என்னென்ன போட்டிருந்தாரு, என்னது இது அப்படின்னா, இல்லை பாடினா நல்லா இருக்கும். இல்லைங்க, எஃப்டி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ப்ராமிஸ் டீம் தான் இருக்காங்க, அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்களோட சேனல் நேயர்களுக்கு வந்து என்னோட நன்றியும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ நீங்கள் தான் சொல்லுங்கள், ப்ராமிஸ் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு? நான் நினச்ச மாதிரி படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நான் எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணத அளவுக்கு பிஜிஎம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ட்ரீட் இருக்குது. ஸோ அந்த ப்ராமிஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்கிறீங்க, அது என்ன வேல்யூன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது நீங்கள் படம் பார்த்தா புரிஞ்சுக்கணும், ஏன்னா அது ஒரு எமோஷன். அது ஓகே. அந்த ப்ராமிஸ்க்கு பின்னாடி நிறைய பேரோட ட்ரஸ்ட் இருக்கும், நிறைய பேரோட என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க எவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பழகிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். அது வந்து நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, அம்மா அப்பா மட்டும் இல்லை, எல்லா பேர்கிட்டையும் கொடுக்குற ப்ராமிஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குன்றதா டேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு உங்களோட உள்மனசுக்கு அது புரிஞ்சுக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச டேரக்டர் சாரை விட உங்களுக்கு தான் அதோட வேல்யூ நிறைய தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் ரொம்ப பயங்கரமாக சொல்கிறீங்க. இல்லை, அதுதான் கண்டென்ட்டு. தான் நாங்கள் படம் ஆரம்பிக்கிற அந்த லைன் சொன்ன உடனே எங்களுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது தான். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான எமோஷன். ரொம்ப யாரும் ஈஸியாக வேல்யூ பண்ண மாட்டாங்க, ஈஸியாக கடந்து போகிற ஒரு எமோஷன். சத்தியமாக சொல்கிறேன்டா, சத்தியமாக பண்ணுறேன்லாம் போவாங்க, பட் அதை ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ பேர் நம்பியிருப்பாங்க, எவ்வளோ அது முன்னாடி ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும்ல. ஸோ அது வந்து டேரக்டர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த ப்ராமிஸ். நீங்கள் படம் பண்ணனா நீங்கள் தான் இப்போ படத்தில் விசிட்டராக இருப்பீங்க அப்படின்னு. ஸோ அந்த ப்ராமிஸை, இந்த ப்ராமிஸ் படம் கொடுத்தது மூலிமா வந்து அதை காப்பாற்றிட்டாரு. அது மிகப்பெரிய தேங்க்ஸ். இவருக்கும் ப்ரொடியூசர் தாரஸ் சார் ரொம்ப பெரிய தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். நீங்கள் தான் சொல்லணும். ஸோ உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினச்சேன். ட்ரைலர் பார்த்தேன், ட்ரைலர் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு உண்மையாலே போட தெரியுமா ப்ரோ? ஏங்க நம்ம 90s கிட்ஸுங்க. ஏங்க உண்மை, அதாவது ஒரே லைன் தெரியுமா தெரியும். உண்மையே தெரியாது. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஏங்க எல்லாமே நம்ம என்ன சொல்கிறது, கேட்டது ஏதோ ஒரு இடத்துல பார்த்தது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, பட் அது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது இல்லையா. அது வந்து ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு விஷயம் தேவைப்பட்டது. அது நான் வந்து புனைக்கப்படலை, தேவைப்பட்டது. வேறு எங்கேயுமே என்னால் சொல்ல முடியாது. இது வந்து உண்மையாகவே ஒருத்தர் லைஃப்பில் நடந்தது. ஓகே. அது வந்து நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். நானும் அதை தான் இப்போ கேட்க வந்தேன். எனக்கு முதல்ல உங்கள் ட்ரைலர் பார்த்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு சீனை பார்த்ததும் கோவம் வந்துருச்சு. என்னடா அவர் ஸ்கூல் பண்ண லவ் பண்ணிருக்காரு அப்படின்ற கோவம் தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த கட்டில் பார்க்கும்போதே நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் வேலைக்கு போகும்போது லவ் பண்ணி அவங்கள மேரேஜும் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியில் ஒரு லவ் ஸ்டோரி எடுத்துகிட்டு வரணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? என்னை ரொம்ப பாதித்த விஷயம் அது. நான் தான் சொல்கிறேன், எனக்கு அது ரொம்ப பாதித்தது. இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டு, நீங்கள் சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணாலும் சரி, இல்லை லவ் பண்ணால் கல்யாண ஸ்டேஜில் தான் போய் முடியும் இல்லைங்களா. சில பேருக்கு முடியாது, பிரேக்கப் ஆகும். இதில் எல்லா காலகட்டத்தையும் காட்டியிருக்கும். அதுதான் உங்களுக்கு பிரேக்கப்பும் காட்டியிருக்கும், கல்யாணத்தும் காட்டியிருக்கும். யார் கூட யார் கல்யாணன்றதில் காட்டல. யார் கூட வேணாலும் நடந்திருக்கலாம், எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இதில் எல்லாமே ஒரு ட்விஸ்ட் பண்ணி காட்டியிருக்கும். வழக்கமான ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்காது. அதுதான் நீங்கள் சொல்கிற அந்த செகண்ட் ஆஃப் ட்விஸ்ட்டுங்களா? ஓகே. ஸோ மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஒரு சாங் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங் உங்கள்கிட்ட டேரக்டர் எப்படி சொல்லி வாங்கினாரு?
ஏன்னா அவர் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் எனக்கு தமிழில் தான் வேணும், ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் வேணாம், இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோவும் வராது, எனக்கு புரியணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த கதை சொன்ன உடனே வந்து எனக்கு ரொம்ப, அதாவது ஃபஸ்ட்டு படம் மியூசிக் டைரக்டராக கொடுக்குறாரு அப்படின்ட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ஒர்க்கு இல்லை எனக்கு. சொன்ன ஒரு சொல்கிற நரேஷன் நல்லா இருந்தது, ஆனால் அவர் கேட்குற எமோஷன் வந்து எனக்கு ரொம்ப டிப்பிக்கலாக இருந்தது. இப்போ எனக்கு இந்த ஒரு சாங் தான் இன்டர்வல், இதுக்கப்புறம் இன்டர்வல் சீக்வன்ஸ் தான். இந்த சாங்கில் தான் வந்து ஸ்டோரியோட செகண்ட் ஹாஃப் வந்து எதை லீட் ஆரம்பிக்குது, இங்கேருந்து தான் அந்த பிரச்சனை உருவாகி அடுத்த கட்டத்துக்கு நகரும். ஸோ இந்த பாட்டில் எனக்கு வந்து ஒரு சேட்னஸ் வேணும், ஏன்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பண்ணிக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஹாப்பி மூமெண்ட் இருக்கணும், இன்டிமசி இருக்கணும், அந்த எமோஷன் இருக்கணும்னு சொல்லி மூணுமே வந்து எப்படி மூணுமே ஒரே சாங் இல்லையா, அப்படி பார்த்தா சரணமே 2 சரணம் வைப்போம், இதில் எப்படி நம்ம காட்ட முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணி நான் கேட்ட உடனே ஒரு டியூன் எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ஓகே நம்ம இந்த மாதிரி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு. ஸோ டியூன் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் டம்மியாக ஒரு லிரிக், என்னோட லிரிக்ஸ் பாலா நான் எல்லா பாடம் அவர் எழுதியிருக்காரு. ஸோ அவர்கிட்டே சொன்னேன், டீம் வந்து தமிழ் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொன்னார். அவர் எம்ஏ தமிழ் இப்போதான் முடிச்சாரு. ஸோ தமிழில் நிறையா ஒரு புதுசாக வார்த்தைகள் வந்து கொண்டு வருவார். ஸோ அதை சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா இந்த மாதிரி பாட்டு கேட்க மாட்டாங்க, நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணார். சாங் முடிச்சுட்டு டம்மி எடிட் பண்ணி கொடுத்தோடனே 4 வரி தான் ஃபஸ்ட்டு 4 வரி தான் கேட்டு கால் பண்ணி எனக்கு இந்த லிரிக்ஸ் தான் படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும், ஓகே இந்த சாங் எனக்கு ஓகே அப்படின்ட்டு ஒரு சிக்னல் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த சாங் கேட்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த சாங் வந்து எல்லாத்துக்குமே கண்டார், 90ஸ்க்கும் இந்த சாங் செட் ஆகும், ஜென்சிக்கும் செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலை நல்லாவே கொடுத்துருந்தீங்க நீங்கள். ஸோ நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தீங்க ஜனநாயகனுக்கும் இந்த படத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு, அதை பற்றி லைட்டாக சொன்னீங்க, பட் நேயர்களுக்காக எனக்கு கொஞ்சம் விலாவரியாக சொன்னீங்கன்னா. ஜனநாயகன் ரிலீஸ் டைம் நினைக்கிறேன் 20 தான், பொங்கலுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஹெச் வினோத் சாரே அவர் ஊர் தான் நான். ஓகே, சூப்பர். பக்கத்து இப்போ இங்கேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி. ஓகே. அவங்க நீங்களாம் ஒரே ஊருக்காரங்க, பட் அவர் நான் பார்த்ததில்லை. ஓகே. அதனால வந்து என்னென்னா அவங்க பிரதர் மூலிமா நான் கொஞ்சம் அப்ரோச் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி நம்ம ட்ரைலர்லாம் அவர் பார்த்துட்டாரு, ஓகேலாம் சொல்லிட்டார், வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் போட்டிருந்தார், நம்ம படம் முடிச்சுட்டு நம்ம பண்ணிடலாம் ட்ரைலர் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே தான் ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிடுச்சிங்களா. எனக்கு என்னென்னா நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம், என்ன சொல்கிறதுனா நிறைய படம் பண்ணுறேன்ற ஒரு பேரில் நிறைய உப்புமா படம் பார்த்துருப்போம் நம்ம, கரெக்டுங்களா. அந்த மாதிரி ஒரு நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறீங்கன்னா நான் நல்லா பண்ணியிருக்கணும், அப்போ தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் தகுதியான ஆள். அப்போது என்ன ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறேன்னு சொல்கிறவர்கிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் முதல்ல பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் ஓகேன்ட்டார், பார்த்துட்டு நல்லா இருக்குது நான் சொல்கிறேன்னா பேசி ஓகே சொல்லிட்டார். ரிலீஸ் ஆகலை. அதாவது இப்போ நம்ம படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு, நீங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கிங்க, என் மைண்டில் வேறு ஒன்று ஓடிட்டுருக்கு. அவர் ரிலீஸே ஆகலைன்னா ஒரு டேரக்டரோட மைண்டு யோசிச்சு பாருங்க, இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை, அந்த நேரத்தில் அவ்வளோ எவ்வளோ பாதிச்சிருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ போய் என் படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு பண்ணுங்கன்னு சொன்னால் அது ரொம்ப தப்பாக இருக்கும். அதனால் நம்மளுக்கே தெரியுது இல்லைங்களா, அதனால் சரி ஓகே. அவர் சப்போஸ் பண்ணியிருந்தா ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட்டர்ஸு இல்லை பேப்பர்ஸில் எழுதியிருப்பாங்க, ப்ராமிஸ்னு ஒரு படம் வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு, அது எனக்கு பெருசாக ரீச் கிடச்சிருக்கும். அதை தான் நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். கண்டிப்பாக நான் ட்ரைலர் பார்த்ததும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு நல்ல ரீச் தான் கிடைக்குன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் ட்ரைலரில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, செகண்ட் ஹாஃப் எல்லாத்தையுமே விட்டுட்டுன்றீங்க, என்ன ஹோப்பில் அப்படி பண்ணீங்க? அது சொன்ன கதை தெரிஞ்சிடும். அது என்னென்னா ரொம்ப சஸ்பென்ஸான விஷயம், இன்டர்வலில் தான் உடைக்கிறோம். அது இன்டர்வலில் உடைச்சி தான் அதுக்கப்புறம் கதை ஸ்டார்ட் ஆகுது. இன்டர்வலில் உடைச்சதுக்கப்புறம் நாங்கள் எங்கே நான் ட்ரைலரில் கை வச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இதுதானா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் இப்போ நாளைக்கு இந்த ப்ரெஷ் ஷோ பார்க்கும்போது கூட தெரியும், இந்த கண்டிப்பாக நீங்களும் சொல்ல மாட்டீங்க வெளியே, அதை பார்த்தீங்கன்னா இதுதான் மையக்கரு, இதை சொல்லிடக்கூடாதுன்னு அது மேலோட்டமாக தான் பேசுவீங்க. ஸோ அதனால தான் நான் ட்ரைலரில் வைக்கல. ஆனால் ட்ரைலர் கட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு காமெடி ஃபிலிம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கட்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அந்த அப்பாட்ட பேசுகிற சீனாக இருக்கட்டும், அந்த ப்ராஸ்டியூட் கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு கட்லேயும் அந்த அடிஸ்டே இருப்பாங்களா, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் இப்படி காட்டணும்னு நினச்சிங்க? ஏன்னா யூஏ சர்டிஃபிகேட்டோட வர ஒரு படம், ஆனால் நீங்கள் காமெடியாக ஹேண்டில் பண்ணலாம் ட்ரைலரில் அப்படின்னு தாட்டியாக வந்துச்சு. படம் ரொம்ப எமோஷனலாக இருக்குங்க. எமோஷனலான கண்டென்ட். ஸோ இது வந்து அங்கே வந்து காமிக்கலுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருந்தோம்னா படம் ஒர்க் அவுட் ஆகிட்டாரு. ஸோ எமோஷனல் கண்டென்ட்
ஸோ இதை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணலாம், ட்ரெய்லரில் வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணலாம், ட்ரெய்லர் என்னென்ன கதை சொல்லலாம், ஆமாம். ஸோ வேற கதை சொல்லி உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா டிஸ்கஸ் பண்ணாங்க. அருண் ப்ரோ சொல்லியிருந்தாரு. நான் வந்து சரி ஓகே காமிக்கலாக கொண்டு போனோம்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்கோர் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அந்த ஸ்கோருக்கு தான் இவங்க வந்து சீன்ஸ்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார். எடிட்டரும் டேரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான சீன்ஸ்லாம் என் கட்டில் வைக்கலாம், சவுண்ட் காமிக்கலாக இருக்குது, ஸோ இது எப்படி மேட்ச் பண்ணலாம் சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு அதை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டான ஐடியா தான் அது. படம் எமோஷனலாக இருக்குது, அட்லீஸ்ட் ட்ரெய்லர் கொஞ்சம் காமிக்கலாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஐடியா தான். ஏன்னா எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது அதான் தோணுச்சு, அந்த கட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு எஸ்பெஷலி மியூசிக் நீங்கள் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் அந்த படம் நீங்கள் வந்து ட்ரைலருக்கு மியூசிக் சொல்கிறீங்க, செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் போட்டிருக்காருங்க. அந்த பிஜிஎம் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இன்னும் நான் கிட்டத்தட்ட ஒரு 150-200 தடவை பார்த்துட்டேன் எடிட்டிங் அது இதுன்னு. இப்போ வரைக்கும் கியூ ஷோ பார்த்தேன். எனக்கு இப்பயே சொல்கிறேன், இந்த செகண்ட் ஹாஃபில் எனக்கு வந்து திரும்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்துட்டே இருக்கோம், நம்ம படம் தான் திரும்ப பார்க்குறோம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் எனக்கு அந்த பிஜிஎம் அப்படி பண்ணியிருக்காரு. நீங்கள் ட்ரைலரில் மட்டும் தானே பார்த்தீங்க, பிஜிஎம் அதான் மெயின் பிக்சர் வந்து படத்தில் வச்சுருக்காரு. ஆனால் நான் ட்ரைலர் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன், டிஐலாம் பண்ணாத மாதிரியே இருக்குது. அது என்ன ரீசனுக்காக, நீங்கள் ஏதாவது பர்டிகுலரான ரீசனுக்காக அப்படி வச்சு? லைவுங்க, லைவாக இருக்கணும்னு பண்ணியிருக்கு. டியில் வந்து கலர் டோன் மாற்றலாம், பட் இவர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா எனக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியான கலர் டோன் இருக்கணுமோ அப்படின்றது ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தார். ஸோ டி கலரிஸ்ட்டும் வந்து லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தாரு. ஸோ பார்த்துட்டு இங்கே இருக்க ஒரிஜினல் கலரை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ரொம்ப சினிமாட்டிக்காக போவேன்னா லைவாக வேணுன்றது வந்து ரொம்ப. இப்போ கடைசி விவசாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம வேலூர் லொக்கேஷனில் ஒரு ஒரிஜினாலிட்டி என் பார்வையில் நான் பார்க்குற ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரிஜினாலிட்டி. அதை டிஐயில் கலரிங்ன்ற பேரில் மாற்ற வேணாம், பட் ஒரிஜினாலிட்டியே பச்சை பசேன்னு இருக்கும். மக்கள் சார்ந்தும் மண் சார்ந்தும் இருக்கணும். கண்டிப்பாங்க, அது இம்பார்ட்டன்ட். நம்மளே பண்ணலன்னா எப்படி? ஸோ உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும், நீங்கள் மியூசிக்கில் என்ன தான் பண்ணியிருந்தாலும் டீம்னு ஒன்று செட் பண்ணியிருப்பீங்க. அந்த டீம் அதுக்கு உங்கள் படத்துக்காக எவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்றத. நான் டே நைட் ஷூட் போச்சுங்க. சிலதெல்லாம் வந்து ரீஷூட் போகணும். என் டீமில் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் வந்து எடிட்டர், ஓகே, டிஓபி, மியூசிக்கு, டிஐ, அப்புறம் வந்து இதில் நடித்தவங்க. ஓகே. இதில் நடித்தவங்கள தான் நான் அசிஸ்டண்ட்டாக சில பேரை வச்சுக்கிட்டேன். ஓகே ஓகே. எல்லாருமே இது ஃபஸ்ட்டு படம், அவங்களான பெஸ்ட்டு என்ன கொடுக்க முடியும், அதுக்கு மேலே ஏதாவது யோசிக்க முடியுமா அப்படின்ற லெவலில் தான் பார்த்து கொடுத்தாங்க. நான் எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துட்டேன். ஓகே. ஆனால் நல்லா இருந்தால் ஓகே சொல்வேன், இல்லைன்னா இது வேறு மாதிரி ட்ரை பண்ணணும்னு சொல்லுவேன். அது வேணான்னு சொல்ல மாட்டேன், இது இருக்கட்டும் வேறு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீடம் கொடுத்தேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த டயலாக்ஸில் மட்டும்தான் நான் கொஞ்சம் சில இடத்துல நிறைய சேஞ்சஸ் பண்ணேன். மிச்சம் எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுங்க, ஃபஸ்ட்டு உங்களோட டேஸ்ட் கொடுங்க, அதில் ஏதாவது கரெக்ஷன்னா நான் பார்த்துக்கிறேன். அதில் குறிப்பாக இவரை தான் நிறைய புரிஞ்சுட்டேன் நான். யாருன்னா இவர் லிரிக்ஸ் பாலா. ஓகே. அவர் தமிழ் வார்த்தைங்க, ஒரு வார்த்தை நீங்கள் இந்த படம் ஃபுல்லாக பாட்டு ஃபுல்லாகவே தமிழில் இருக்கும், ஒரு பாட்டு மட்டும் நாங்கள் கொஞ்சம் கலக்கிய போட்டாங்க. அவர் ஃபுல்லாக ஸ்வீட்டி ஆர்டி அதெல்லாம் எழுதிட்டாரு. ஃபஸ்ட்டு சாங்கே ஹார்ட்டி ஸ்வீட்டி எல்லாம் ஸ்வீட்டாட்டா பாருங்க, எனக்கே வரல, படிச்சு போட்டேன். என்னங்க ஸ்வீட் ஆர்ட்டி சாக்லேட்டி என்னென்ன போட்டிருந்தாரு, என்னது இது அப்படின்னா, இல்லை பாடினா நல்லா இருக்கும் இல்லைங்க. அப்புறம் வந்து நான் சில லைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், இந்த லைன்லாம் வேணும், இந்த லைன் வேணும், நீ அப்பியான பின்னி ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டா இந்த மாதிரி வேணுங்க, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், எமோஷன் சொல்லுவாரு. பேசின உடனே எப்படியாங்க அப்படின்னு திருப்பி லிரிக்கா அவர் ஆன்சர் பண்ணுவாரு. அந்த கான்வர்சேஷன் நல்லா இருந்துச்சு. ஃபோன் கால்ல தான் நடந்தது. நைட்டு ஒரு 11-12 நைட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த லைட்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு எமோஷனலாக சொன்னார். இந்த மாதிரிலாம் வேணும், நான் இப்படிலாம் இருக்குன்னு ஆசைப்படுறேங்க, இந்த லவ் பண்ண இந்த மாதிரிலாம் நான் தான் காஃபி போட்டுருக்கணும். அதாவது என்னன்னா, இவ்வளோதான் சொன்னார். லவ் பண்ணுற ஃபஸ்ட்டு லவ் ஒரு உங்களுக்கு நீங்களும் லவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லவ் ஒரு பொண்ணு மேலே இம்ப்ரெஸ் வரும்போது அந்த பொண்ணு ஃபிங்கர் டச் பண்ணுறது கூட நம்மளுக்கு பிடிக்கும், ஏங்குவோம் இல்லைங்களா. அந்த பொண்ணு ஏதாவது எச்ச பண்ண வச்சா நம்ம எடுத்து குடிப்போம் இல்லைங்களா. இதெல்லாம் பாட்டில் கேட்டேன், லைனில் கேட்டேன். ரொம்ப தான் புரிஞ்சிருக்கீங்க. என்னன்னா எங்க அவர் அப்புறம் ஒரு 8 லைன் எழுதுறாரு, அதில் கரெக்ட் பண்ணி ஏங்க இதெல்லாம் செய்யலாம். ஈவன் பல்லவி வந்து ஏன்னா இவ்வளோலாம் போட முடியாதுன்னா இதில் 4 தான் போட முடியுன்ட்டார். அப்புறம் வந்து தான் நீ எச்ச பண்ணி கொடுத்தா நான் அதை நீ காஃபி போட்டு தந்தா நீ என்ன லைன் அது, காஃபி குடிச்சு காஃபி சாப்பிட்டு குடிச்சா அதை எச் பண்ணி கேட்பேன். நீ காஃபி போட்டு கொடுத்தா
அதை எச்ச பண்ணி கொடுன்னு கேட்பேன். நீ சாப்பிட்டு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு இது. அதெல்லாம் லைனில் போட்டார். ஸோ அவரை தான் நிறைய புழிஞ்சேன் நான். பட் நான் நினச்ச மாதிரி கொடுத்துட்டார். ஸோ ப்ரோ இப்போ வர எல்லா படத்துக்கும் சின்ன சின்ன படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவே வந்து நடிக்கவும் செஞ்சுறாரு, டேரக்டரும் பண்ணிடுறாரு. நீங்கள் ஏன் அந்த டெசிஷன் எடுத்தீங்க? என் டீம் தான் என்ன எடுக்க வச்சாங்க. ஓ ஸோ என்னன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. இவர் நிறைய பேர் நரேட் பண்ணிட்டு வந்தாரு, நிறைய ஹீரோஸ் அப்ரோச் பண்ணாரு. ஒரு 6 to 7 months நரேஷன் போயிருந்தாங்க, நிறைய பேர்ட்ட போனாரு. லிட்டரலி வந்து அந்த நடக்காதனால என்ன ஆகிட்டாருன்னா சொல்லி அந்த கேரக்டராகவே மாறிட்டாரு. ஓகே. அந்த மாதிரி அந்த மித்திரன்லாம் தெரியுறீங்க, எனக்கு வந்து அருண் சேகரன் தெரியல ப்ரோ, மித்திரனா தான் நீங்க பிஹேவ் பண்றீங்க. அவரோட இந்த படத்துல ஆக்டிவிட்டி எல்லாமே வேற மாதிரி மாறிடுச்சு. அதான் செகண்ட் ஹாஃப்ல வர அந்த கதாபாத்திரமா வரும். ஓகே. நீங்களே பண்ணுங்க, நம்ம கதை நல்லா இருக்கு, நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எடிட்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணேன். எடிட்டர் தான் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார், சொன்னாரு இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்கள் தான் பண்ணணும், உங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டோம். June 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு எங்கள் FT சினிமா சார்பாக மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி ப்ரோ. FT சினிமாஸுக்கும் எங்களை மாதிரி சின்ன படத்துக்கு நிறைய நீங்கள் இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கீங்க. எங்கள் ப்ராமிஸ் படத்துக்கு வந்து இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. படம் முடித்து நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நீங்கள் படத்தை பற்றி நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கேட்பீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே.